அல்லு அர்ஜுனா பேரை எஃப்ஐஆரில் சேர்க்க தெரியுது, சார்ஜ் ஷீட்டில் சேர்க்க தெரியுது. அப்போ விஜய்க்கு நீங்கள் சேர்க்க மாட்டேன். நான் அதை தான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லியிருக்கேன். விஜய்க்கு வந்து இங்கே வந்து விவிஐபி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி பாருங்கள், அவர் தேடப்படும் குற்றவாளி அல்ல, ரைட்டா? ஒரு முக்கியஸ்தர் அழகாக ஏறுறாரு, சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் அழகாக போகிறாரு, சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் ஏறாரு. அவர் வராருன்னா பாதுகாப்புலாம் கொடுக்குது. இன்றைக்கி தேதியில் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதி கிடையாது. அப்போ ஒரு ஆக்டருக்கு, ஒரு நடிகனுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் அரசியல் ரீதியாக நீங்கள் பயந்துக்கிட்டு இப்படி பண்ணுறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கலாமா? எதுக்கு அவருக்கு ஒய்+, செக்யூரிட்டி? அவரோட பாதுகாப்புக்கு ரைட்டு. இந்த ஒய்+, செக்யூரிட்டி கிராஸ் ஆகும்போது மற்றவங்களுக்கு எவ்வளோ பேர் பாதிப்போம்? நிறுத்தி வைப்பாங்க. அவன் வேலைக்கு போகிறவனா இருப்பான். அவர் இப்போ டெல்லியிலேயே இப்போ இவர் கான்வாய் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் வந்து பத்திரமா கூட்டின்னு போயிட்டு பத்திரமா விசாரிச்சு பத்திரமா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதிலலாம் டவுட்டு கிடையாது. போகும்போது அங்கே வேலைக்கு போகிற எவனா ஒருத்தனுக்கு தாமதமாகும். அவன் என்ன தப்பு பண்ணா? சட்டத்தை மதிக்கிறது தான் அவர் பண்ணுற தப்பாங்க. இப்போ இந்த விவிஐபி கலாச்சாரம் என்பது இருக்கிறது. இதை விஜய்க்கு இன்னமும் கொடுக்குறாங்க. அதனால் வந்து சார்ஜ் ஷீட்டில் பேர் போடலை அப்படின்னா அது விவிஐபி கலாச்சாரம். சார்ஜ் ஷீட்டில் போட்டாங்கன்னா அது சட்டப்படி போகுது. சார்ஜ் ஷீட்டில் பேர் இருக்குது, என் பேர் இருக்கக்கூடாதுன்னா அது விஜய்க்கு பிரச்சனை, விஜய்க்கு தலைவலி. விஜய் வக்கீல்கிட்ட சொல்லி கோர்ட்டுக்கு போய் ஐயா இது மாதிரி எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, நான் கூப்பிட்டாங்க நான் போனேன், அதுவும் சொல்ல முடியாது.